ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவள் வந்துவிட்டேன். லாஸ்ட் எபிசோட்ல ஆழியா பேலஸ்குள்ள போனா. ஆழியா எதுக்காக அங்க போனா? ஸ்ரவண்ண பத்தி ஏதாச்சும் ராஜா கிட்ட சொன்னாலான்றத இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கதைக்குள்ள போலாமா? ஆழியா பேலஸ்குள்ள போறத பார்த்துட்டு ஸ்ரவன் ரொம்பவே குழம்பிடுறான். அதனால அவ மறுநாள் வரவர அவளுக்காக காத்துட்டு இருக்கான். ஆழியா ராஜா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருப்பாளோன்னு ரொம்பவே பயப்பட்றான். மறுநாள் ஆழியா வெளிய வரா. அவகிட்ட போய், நீ எதுக்காக பேலஸ்க்கு போன? உனக்கு அங்க என்ன வேலை? உன்னை நம்பிதான எல்லா உண்மையும் சொன்ன. ஆனா நீ ராஜா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டலன்னு ரொம்பவே கோபமா பேசுறான் ஸ்ரவன். அதுக்கு ஆழியா, ஒரு இளவரசி பேலஸ்க்கு போகாம வேற எங்க போவான்னு கேக்குறா. அத கேட்டதும் ஸ்ரவன் ஷாக் ஆகுறான். என்ன இளவரசியா? என்ன மன்னிச்சுடுங்க, நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டன். தயவு செஞ்சு நாட்டை விட்டுலாம் அனுப்பிடாதீங்க. உங்க நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு சக்திய தேடிதா வந்து இருக்கேன். அது கிடைச்சதும் நானே போயிடுவேன். அதுவரை என்ன இந்த நாட்டுக்குள்ள இருக்க விடுங்கன்னு ஆழியாட்ட கேக்குறான் ஸ்ரவன். அதுக்கு அவள், போதும் போதும் நிறுத்துங்க. நான் பிரின்சஸா இருந்தா உங்களுக்கு உதவி பண்ண கூடாதா என்னன்னு கேள்வி கேக்குறா. அதுக்கு ஸ்ரவன், நேத்து உங்கள பேலஸ்ல பார்த்தப்பவே நீங்க என்ன பத்திதா ராஜா கிட்ட சொல்ல போறீங்கன்னு நினைச்சன். ஆனா இப்ப நீங்க ஒரு பிரின்சஸ். இத பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல, நேத்தே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு கேக்குறான். அதுக்கு ஆழியா, நீங்க என்ன நம்பி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கீங்க. அத எப்படி நான் என் அப்பா கிட்ட சொல்லி இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஸ்ரவன், அப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியான்னு கேக்குறான். அதுக்கு அவள், நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றா. அப்புறம் ஸ்ரவன் ஆழியாட்ட, இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவள், அப்படி என்ன வியர்டா இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு ஸ்ரவன், நீ நாட்டு எல்லைய பார்த்தது இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு ஆழியா, இல்ல, இதுவரை நான் அங்க போனதே இல்ல. என்ன அங்க கூப்பிட்டு போக முடியுமான்னு கேக்குறா. அப்புறம் ஸ்ரவனும் ஆழியாவ நாட்டு எல்லைக்கு கூப்பிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைம் ஆழியா அவ நாட்டு எல்லைய பாக்குறா. பார்த்ததும் ஒரே ஷாக். என்னடா, அந்த நாட்டுக்கே பிரின்சஸா இருக்கிற ஆழியாக்கே அவ நாட்டு எல்லை தெரியலன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த நாட்டு எல்லைக்கு யாருமே போகக்கூடாதுன்னு லா இருக்கு. மக்கள் மட்டும் இல்ல, அத பேலஸ்ல இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. அதனால ஆழியாவும் இதுவரை எல்லைக்கு போனதே இல்ல. அப்புறம் ஸ்ரவனும் இதே கேள்வியதான் கேக்குறான். அதுக்கு அவள் இதையே சொல்றா. அப்புறம் ஸ்ரவனும் ஆழியாவும் அங்க இருந்து கிளம்பிட்றாங்க. ஆனா சில மக்கள் அவங்க 2 பேரும் நாட்டு எல்லையில இருந்து வர்றத பாத்துடாங்க. நாட்டு எல்லைக்கு போக கூடாதுன்னு இருக்கிற சட்டத்தை மீறி 2 பேரும் போனதால அவங்க 2 பேரையும் பத்தி பேலஸ் மீட்டிங்ல சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல அவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சுதா இல்ல அவங்க தப்புச்சாங்களான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவள்.